வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தேவா பாஸ்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தேவா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவி, வெளியிலிருந்து வந்த ஒரு நபர், அந்த மாணவியும் அவருடைய நண்பரும் பேசி கொண்டிருந்தது. அந்த பேசி கொண்டிருந்த போது அவர் வெளில இருந்து வர்றாரு. அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது தொடர்பான வீடியோ, ஃபோட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுப்பேன். அதன் அடிப்படையில் உங்கள் ரெண்டு பேரையும் கல்லூரியிலேருந்தே நீக்கிடுவாங்க, இந்த மாதிரி மிரட்டியதாகவும். இந்த மிரட்டல் எதற்காக நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அவரை துன்புறுத்தி இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவராக உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பொதுவாக பல்கலைக்கழகத்தினுடைய இந்த செயல்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்துவம் இருக்கும். ஒரு பல்கலைக்கழகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிக்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக மாணவர் பேசுறது, ரெண்டு பேரும் பேசுறதே அவங்க அது ஒரு தவறு அப்படின்னு பார்ப்பாங்க. அது உண்மையில அதுவே தவறு. அப்படியாக இருக்கக்கூடாது. ஒரு சில பல்கலைக்கழக வளாகங்கள் இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பொதுவாக அண்ணா பல்கலைக்கழக வளாகம் எப்படியாக இருந்தது, இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்துல நான் படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டியோட அலுமினை. நான் 4 ஆண்டுகள் அங்கதான் என்னுடைய கல்லூரி காலம் அப்படின்றது இருந்தது. ஜென்ரலா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க படிச்சன்ற வகையில அங்க வாழ்ந்திருக்கேன் 4 வருஷம். அங்கதான் ஹாஸ்டலராக தான் நான் இருந்தேன். அந்த கல்லூரி அப்படின்றது ஒரு குறைந்த செலவுல சில ஆயிரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வர யாரானா அங்க படிச்சுட்டு பெரிய லெவலுக்கு போனதை கண்கூடா நான் பார்த்திருக்கேன். நண்பர்கள் வழியில இருந்து முதல் தலைமுறை பட்டதாரியா இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பல மனிதர்களை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப எளிய பின்புலத்துல இருந்து வருவாங்க. ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஃபீஸ். படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். அங்க பணக்காரங்களும் படிப்பாங்க. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர். முதல்ல இந்த இஷ்யூ பத்தி பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்துல யாரை நான் அப்ரிஷியேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவங்க தைரியமா போய் காவல் நிலையத்துல புகார் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த பூனைக்கு மணி கட்டி இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர் எஃப்ஐஆர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தவறு நடந்துருச்சு. அது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் இன்னைக்கு பதட்டமா இருக்கலாம். எல்லாரும் இந்த இஷ்யூ என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பட் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த எல்லாருக்குமே இது சம்பந்தமான ஏதோ ஒரு பிளாஷ்பேக் ஹிட் ஆகும். என்ன அப்படின்னா, இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். மோஸ்டா ஒரு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அங்க படிச்ச அலுமினிக்கு நான் சொல்றேன். ஏன் முன்னாள் மாணவர்களுக்கு நான் சொல்றேன். முன்னாள் மாணவர்கள் ஏதோ ரிலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நான் படிச்ச அந்த காலகட்டத்துல இது ஒரு வாய்மொழியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பரவன ஒரு விஷயம். எங்க காலேஜ்ல எப்படி இருக்கும், நீங்க கேட்ட மாதிரி பசங்க பொண்ணுங்களாம் பேசிக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப நார்மலான, ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருக்கும் காலேஜுடைய ஸ்பேஸ் அப்படின்றது. என்னுடைய ரிலேஷன்ஷிப் டீச்சர்ஸ் கூட எப்படி இருக்கும்னா, ப்ரொஃபசர்ஸ் கூட அது கிளாஸ் ரூம்குள்ள தான் இருக்கும். வெளியே வந்தா அவங்களே என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுறது, பசங்க பொண்ணுங்க சேர்ந்து ஈவெண்ட்ஸ் நடத்துறது, ரொம்ப அதாவது ஸ்கூல் வரைக்கும் பசங்க பொண்ணுங்கன்றது பேசிக்கவே முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல தான் பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்திருப்பாங்க. அதெல்லாம் உடையிற இடம் அங்கதான் இருக்கும். நார்மலா பொண்ணுங்கள ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிறது, அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது காலேஜ்ல தான். அந்த மாதிரி பலருக்கும் நடக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ பொண்ணுங்க பசங்க பேசிக்கிறது, பழகிறது, காலேஜ் கேம்பஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். மோஸ்டா அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம்ன்றத விட சாதாரண விஷயம் தான். சாதாரண விஷயம், அது ஒரு சாதாரண விஷயம் தான். வெளியே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இங்க அது ரொம்ப சாதாரண விஷயம். அது ஈஸியா அந்த ஐஸ் பிரேக் ஆயிடும். சோ இப்படி பசங்க பொண்ணுங்களாம் காலேஜ் கேம்பஸ்குள்ள அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் முடியும். பை 8:30 பெண் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 8:30 க்ளோஸ் ஆயிடும். பசங்க ஹாஸ்டல் ஒரு 10:30 11 வரைக்கும் அது கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பட் பொண்ணுங்களுக்கு 8:30 தான் டைம். ரெண்டு ஹாஸ்டலுமே ஒரே கேம்பஸ்குள்ள தான் இருக்கும். நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும். லைக் ஒரு காலேஜ் ஒரு ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி இங்க குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஹாஸ்டல் இருக்கும் பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு ஒரு 2-3 ஹாஸ்டல் இருக்கும். என்ஆர்ஐஸ்க்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட ஹாஸ்டல்ஸ் இருக்கும். பை 8:30 பெண்களுக்கு ஹாஸ்டல் டைம் இன் டைம் அவங்களுக்கு 8:30 முன்னாடி அவங்க உள்ள போயிடணும். 8:30 ஹாஸ்டல் போயிடணும். மெஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க 8:30 உள்ள போயிடணும். அதுக்கு முன்னாடியே நீங்க காலேஜ் கேம்பஸ்ல இருக்கலாம். காலேஜ்ல ஏதாவது ஈவென்ட் நடக்குது, 2 பெரிய ஈவெண்ட்ஸா நடக்கும், டெக்கோஃபேஸ் அப்படி மாதிரியான ஈவெண்ட்ஸா நடக்கும். அப்படி நடக்கும்போது 10 o'clock 10:30 வரைக்கும் டைம் இருக்கும். பட் கண்டிப்பா இன் டைம் 8:30. அந்த காலேஜ்ல ஈவெண்ட்ஸா நடக்குதுன்னா பை ஒரு 10-10:30 அவங்களுடைய ஹாஸ்டலுக்குள்ள போய் ஸ்பெஷல் பெர்மிஷன். ஆமா, ஸ்பெஷல் பெர்மிஷன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரூல் அப்படின்றது இருக்கு அங்க. ஓகே, ஒரு டைம்குள்ள உள்ள போயிருன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே கேர்ள்ஸ்க்கு இருக்க ரூல். எல்லா இடத்துலயுமே வாட்ச்மேன் எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப பெரிய கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 ரோடு முடியும், ஒரு 2 ஏரியா. இங்க சைதாப்பேட் பாதியில இருந்து, அந்த லிட்டில் மவுண்ட் பாதியில இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது கேன்சர் இன்ஸ்டியூட் தாண்டி அடையாறு வரைக்கும், ஆமா சீலாரி வரைக்குமே கூட கண்டினியூ ஆகும். ஸோ இவ்வளவு பெரிய கேம்பஸை நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த வாய்மொழியா அங்க பரவன விஷயம் என்னன்னா,
காலேஜ்ல வந்து நிறைய மரங்கள் வந்து நிறைய இருக்கும், நிறைய காடு காடா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு கூட நான் சொல்ல விரும்புறேன். இயக்குனர் ராம் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பேசியிருப்பாரு. பேசும்போது எனக்கு சென்னையிலேயே பிடிச்ச இடம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் சொல்லுவாரு. ஏன்னு கேட்கும்போது இங்க நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும். சோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, மரங்கள் இருக்கும், அங்கங்க புதுசு புதுசா பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு புது புது பிளாக் வந்து உருவாகும். ரூட் வந்து எங்களுக்கு காலேஜுக்கு போறதுக்கு நிறைய ஷார்ட் ரோட்ஸ் வந்து இந்த மாதிரியான புஷஸ் வழியா போறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப காலையில நாங்க மெஸ் முடிச்சுட்டு ரோடு வழியா நான் சுத்தி என் கேம்பஸ் போறதுக்கும், கிரவுண்டுக்குள்ள பூந்து போறதுக்கும், புஷஸ் வழியா பூந்து போறது, இப்படி நிறைய ரூட் இருக்கும். அது வந்து புதர்கள் வழியா பூந்து போறது. இது ஜென்ரலான ரூட், எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. மெயினா ஒரு ரோடு இருக்கும், அதுல போறதுன்றது ரொம்ப சுத்து. பெரும்பான்மையா ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் போற எல்லா பசங்களுமே இந்த மாதிரி ஷார்ட் கட் தான் பயன்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட வண்டிலாம் இருக்காது, நடந்துதான் போகணும், இப்படிதான் போவாங்க. சோ இந்த மாதிரியான இடங்கள் வந்து நைட் எல்லாம் வந்து அங்க ஸ்கேரியா தான் இருக்கும். அந்த இடத்துக்குலாம் போக மாட்டாங்க. அல்லது போனா பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா எங்கேயாவது போயிட்டு படத்துக்கு போயிட்டு கும்பலா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி. ஆனா இருட்டா இருக்கும், அது அவ்வளவு சேஃபா இருக்காது. சோ அண்ட் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப ஓப்பனான கேம்பஸ். லைக் வந்து யார் வேணா உள்ள வரலாம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேம்பஸ்ல இப்ப நீங்க ஐடி கார்டு காமிச்சாதான் உள்ள போகணும், பேரண்ட்ஸே கூட உள்ள போறது அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது. நிறைய ஃப்ளோ வந்துட்டே இருக்கும், மக்களோட கூட்டம் வந்து நிறைய, அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்க இருந்து வராங்க போறாங்க, அந்த ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கும். கெஸ்ட் இருப்பாங்க, கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருப்பாங்க, அதுக்குள்ள வேற வேற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இயங்குது. ஆமா நிறைய இயங்கும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேன்சர் இன்ஸ்டியூட் எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. கேன்சர் இன்ஸ்டியூட்ல அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்ஸோட ஃபேமிலி நிறைய உள்ள வருவாங்க. ஏன்னா கேன்டீன்ல வந்து சாப்பாடு ரொம்ப, நான் படிச்ச டைம்லாம் 25 ரூபாய்க்கு தான் மீல்ஸ், ரொம்ப கம்மியா இருக்கும். தோசை எல்லாம் 9 ரூபா, ஒரு டீ 6 ரூபா, அதுதான் நான் படிச்ச டைம்ல இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கம்மி காசுல நல்ல லஞ்சை சாப்பிட்றதுக்கு கூட காலேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காலேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. இந்த விஷயம், இந்த ஹராஸ்மெண்ட் விஷயம் அப்படின்றது நான் வாய்மொழியா முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பரவி இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் இருந்த டைம்லேயே 2012 2016 நான் காலேஜ் படித்தேன். அப்போவே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருட்டுலாம் போகாதீங்க, ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து ஹராஸ் பண்றான், அவங்கள ஹராஸ் பண்றான், நகையை பிச்சுட்டு போயிடுறான், இப்படி வந்து ஒருத்தன் உலாவிட்டு இருக்கான் அப்படின்ற இந்த கதை வந்து நான் படிச்சதுல இருந்து இருக்கு. நான் முடிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. சாதாரணமா ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறதே, ஆமா, அங்க வந்து ஒரு எச்சரிக்கை எல்லாருக்குமே இருந்து. நான் சொன்னல, இந்த மறைவான இருக்க இடங்கள்ல அது வந்து மறைவு, எல்லாரும் இருட்டுல இருந்தாங்க, மறைவுல இருந்தாங்க அப்படின்னா, அது ஏதோ தனியா மறைவுஞ்சலாம் இருக்காது. ஒரு புஷ் இருக்கும், அது ஒரு 2, அது ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். அது தாண்டி போயிட்டா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அங்க ஆட்கள் நடமாட்டம்லாம் இருக்கும், லைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது அங்க இருக்கிற அந்த மரம், அது ஆல்ரெடி ஒரு பழைய காடு மாதிரி தான் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்குள்ள அங்கங்க அழகா இருக்கும். ஆமா இன்னும் வந்து யூஸ் பண்ணப்படாத இடங்கள் தான் அந்த இடங்கள் எல்லாமே. சோ இப்படி ஒருத்தன் இருக்கான், சேஃபா இருக்கணும், பொண்ணுங்க கூடலாம் அந்த சைட் போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. நான் படிச்ச காலகட்டத்துல இருந்து அது இருக்கு. எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வார்ன் பண்ணுவாங்க, நாங்க மத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், இப்படி ஒருத்தன் இருக்கான். அந்த விக்டம்ஸை வந்து நாங்க நேரடியா பார்க்க மாட்டோம், பட் அங்கங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஒருத்தன் இருக்கான், உஷாராருங்க, அந்த சைட் போகாதீங்க அப்படின்ற இந்த கருத்து வந்து முன்னாடில இருந்து பரவிட்டு இருந்துச்சு. சோ இப்படி நடக்கும்போதுதான் நேத்து இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஹராஸ்மெண்ட் அப்படின்னா, நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஏதோ நடந்துருச்சு போலன்னு சொல்லி நான் பெருசா அந்த நியூஸை கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வெளியேந்து வந்து ஒருத்தங்க பண்ணாங்கன்னே. நேத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பழைய காலேஜ் குரூப் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து காலேஜ்ல பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருப்பாங்களே, அவன் தான் சிக்கிருக்கானா, அவன் தானா இது, அப்படின்னா 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் காலேஜ் முடிச்சு இந்த 2009 வருஷம், அவன் தான் சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அவர் தான் அதெல்லாம் பண்ணாரா, இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ மாட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணமானலாம் தெரியல. பட் இப்படி ஒரு கேஸ் அப்படின்றது நான் படிச்ச காலகட்டத்துல இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடில இருந்து கூட அது இருந்திருக்கலாம். அண்ட் இந்த விஷயம் அப்படின்றது இந்த ஒரு பொண்ணோட ஸ்டார்ட் ஆகல, இங்கேயும் இது நிக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றதுதான் கண்டிப்பான உண்மை. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட இதுல ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்டோரி அப்படின்றது சொல்லும் பொழுது எனக்கு இன்னொன்று தோணுது. கலாஷேத்ரால வந்து அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ப்ரொஃபஸர், அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, பாலியல் குற்றச்சாட்டு. முதல்ல ஒரு பெண் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க, அதற்கு பிறகு அதன் முன்னாள் மாணவிகள் பலரும் கூட அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க, புகார் கொடுத்தாங்க வெளிப்படையா. வந்து சிவசங்கர் பாபா விவகாரத்திலும் அதே மாதிரி முதல்ல அதை நீங்க சொன்ன மாதிரி பூனைக்கு வந்து அந்த பெண் மணி கட்டி இருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம், அது நடந்திருக்கு. இப்போ எல்லாருமே வந்து ஒரு இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தா, பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் எது நடந்தாலும் இருட்டுல அவங்களுக்கு என்ன வேலை,
இது ஒரு பொது புத்தியில இந்த கேள்வி அப்படின்றது இருக்குல்ல. உங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்துல என்ன ஆக்சுவலா ஆண்களும் பெண்களும் வந்து பேசுவது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் தான். என்ன நடந்திருக்குன்னு உங்களால இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கேண்டீன்ஸ் இருக்கும். ஒரு நான் சொல்றேன்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு காலேஜ் ஒரு ஹாஸ்டல் அப்படி நீங்க நினைக்கவே முடியாது. ஆடிட்டோரியமே 5-6 ஆடிட்டோரியம் இருக்கும். டாக் ஆடின்னு ஒன்று இருக்கும், விவேக் ஆடின்னு ஒன்று இருக்கும், ராமன் ஆடின்னு ஒன்று இருக்கும். இப்படி 3 ஆடிட்டோரியம் எனக்கு தெரிஞ்சே இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டோரியம் இருக்கும், அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஹாஸ்டல்ஸ் வந்து அவ்வளோ ஹாஸ்டல்ஸ் 10-12 ஹாஸ்டல் இருக்கும். நீங்க வந்து யோசிக்கவே முடியாது. அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்றது, மல்டி கல்ச்சுரலா இல்ல. நீங்க ஒரு பெரிய காலேஜ் இது. எல்லா டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டில வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டில வந்து 5 years கோர்ஸ் ஆர்ட்ஸ் இருக்கு, அது வந்து மீடியா சயின்ஸ் இருக்கு, இன்டெகிரல் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கும். இப்படி நிறைய, அது வந்து நம்ம ஒரு பெரிய காலேஜ். இப்போ என்னோட நேத்து நடந்த விஷயம் சொன்னல, இப்போ நேத்து நடந்து அந்த ஆள் யாரு அப்படின்னு தேடும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் ஐடென்டிட்டிலாம் ரிவீல் பண்ணல, அவனுக்கு அந்த இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. யாரோ ஒரு நபர் அப்படி வந்து மிரட்டி இருக்கிறான். அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட எங்கேயோ போகும்போது சாதாரணமா போகும்போது அவனை வந்து அவங்க 2 பேரும் ஹராஸ் பண்ண ஒருத்தன் ட்ரை பண்ணிருக்கான். ஓகேவா? இப்ப நேத்து நடந்த உடனே நான் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால, அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு, அந்த குரூப் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு நாங்க எல்லாமே ஒன்னா தான் காலேஜ் படிச்சோம், நம்ம இப்போ வரைக்கும் ஒன்னா தான் இருக்கோம். ஸோ இப்போ அவன் வந்து வெயிட் பண்றான், ஐடென்டிட்டி ரிவீல் ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன், அவன் தான் அந்த ஆளா நான் சொல்லிடுவேன்னு சொல்றான். பார்த்துட்டு அவன் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ இப்போ வந்து 9 years ஆயிடுச்சு. ஒருவேளை இவன் மறந்துருக்கலாம், இல்ல இவன் சொல்றது உண்மையாவே இருக்கலாம். நான் திரும்ப சொல்றது இட் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் தான். இப்போ இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இவன் சாப்பிட போயிருக்கான். நான் சொல்றது ஒரு சின்ன புஷ், ஒரு புதர் வழியா தாண்டி போனா கிராஸ் பண்ணி போறது. ஆமா, அங்க ஒரு கேண்டீன் இருக்கும். அந்த கேண்டீனை பயன்படுத்துறதுக்கு இவன் போறான். அது ஒரு ஷார்ட் ரூட். இவன் வந்து கை வச்சோன்னே இவன் அடிச்சுட்டு ஓடிட்டான், இங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஏதோ ஒரு வகையில அவன் தப்பிச்சிட்டான். அவன் ஓடி போன அப்புறம் இவன் துரத்திட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அவன் தாண்டி அந்த லைட்டுக்கு போயிட்டான். புரியுதா? இப்போ வந்து அது ஒரு பெரிய காடா இருந்தா அவனால பிடிச்சிருக்க முடியும். நீங்க டப்புன்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா லைட் இருக்க இடத்துக்கு போயிருவீங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். அதுல செக்யூரிட்டி ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, ஒரு பையனும் பொண்ணும் தனியா போறாங்க, அதை பிடிச்ச ஒருத்தன் மிரட்டினா, இப்ப நான் பப்ளிக்கா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக்கா போற ஒரு காலேஜ் பசங்களை 2 பேரும் கூப்பிட்டு எங்க நீங்க 2 பேர் சுத்துறீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸா பயப்படுவாங்க. அதுவும் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த மிரட்டல் எல்லாமே வந்து ரொம்ப பயமா இருக்கும். நான் சொல்றது என்னன்னா, அவங்க 2 பேரும் சாதாரணமா வேற விஷயங்களை பற்றி பேசி கொண்டு போயிருந்தாலும் கூட, இல்ல அவங்க என்னவாக இருக்கட்டும், அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க அதை அது அவங்களுடைய விருப்பம், அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல யார் தலையிட்டு என்ன ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சாலும் சாதாரண டக்குன்னு பயந்துருவாங்க, ஒரு பயம் வரும். ஆமா ஆமா. இது மட்டும் இல்லாம அந்த அடிச்சிருக்காங்க. சோ ஒரு பாயிண்ட்ல வந்து செயினை அறுத்துட்டு விடுறது. நான் சொல்றது இதுல ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒண்ணு முடிஞ்சிருக்கு. போனை புடுங்கிருக்காங்க, செயினை அறுத்திருக்காங்க, பசங்களை அடிச்சிருக்காங்க, இவ்வளவு நடந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் இப்ப எழுப்பக்கூடிய கேள்விதான் உங்களுடைய கேள்வியான்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு நடந்திருக்கு. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கல்லூரி கிடையாது, ஒரு பல்கலைக்கழகம். அதுல மாணவர் அமைப்புகள்லாம் இல்லையா? மாணவர் மன்றம்னு இல்லையா? இல்ல மாணவர்களுக்கான தனியான அமைப்பு இல்லையா? அவங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு அமைப்பு இல்லாம இருந்ததா? மாணவர் அமைப்புகள் அப்படின்னா பொலிட்டிக்கலா மாணவர் அமைப்புகள் எதுவும் கிடையாது. அந்த காலேஜ்ல ஈவென்ட் நடத்துறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், கல்ச்சரல் நடத்துறதுக்கு, சிம்போசியம் நடத்துறதுக்கு, டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். தமிழ் மன்றம் ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குமே தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸோடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்கு கமிட்டிஸ் இல்ல அப்படின்றது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவது என்னன்னா, நான் சொல்றது காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களை நீ ஹராஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எதிர்த்து ஃபைட் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது பண்ண முடியுமா? இயல்பா வராது. பட் ஆனா ஒரு மாணவர் முதல்லயே சொன்னேன், ஒரு மாணவர் தலைவர் இருக்காரு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர் தேர்தலின் மூலமாக மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ இவங்க பிரச்சனையை அவர் அணுகக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உண்மையிலே அவங்களுக்கு அந்த தைரியம் அப்பவே வந்து. பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல பொலிட்டிக்கலா எந்த அமைப்பும் இல்ல. அது ஒரு தனியான பாடியா தான். பொலிட்டிக்கல்லாம் தேவையே கிடையாது. ஒரு மாணவர் பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு ஜனநாயகபூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல இல்ல இல்ல. அது ஜஸ்ட் ஒரு கல்ச்சுரல்ஸோட டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸோட முடிஞ்சு போறதா இருந்தது. இதை எதுக்கு நீங்க போய் போலீஸ்ட சொல்லல, ஏன் போய் டீன்ட்ட சொல்லல அப்படின்னா, அகைன் இது வந்து நீங்க அந்த மாரல் போலீசிங்க்கு ஹராஸ்மெண்ட்ன்றதே இப்போ ஒரு 5-10 வருஷமா தானே நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் அப்படின்றதே இப்போ முன்னாடி ஒரு பையன் பண்ணானா அவன் பண்ணா நீ எதுக்கு போன, அதனால சமூகத்தோட கேள்வியாவே இருந்திருக்கு. அப்படிதான் நாங்க உனக்கு என்ன 8:30 மணிக்கு அங்க இருட்டுல உனக்கு என்ன பையன் கூட வேலை, இதுதானே கேள்வியா இருந்திருக்கு. மேபி இதுக்கு பயந்துதான் யாருமே போகாம இருந்திருப்பாங்கன்றது என்னுடைய
அது உண்மைதான், அது உண்மைதான். அது உங்களுடைய புரிதல் ரொம்ப சரி. இதுவரைக்கும் இந்த பெண்களும் வந்து இந்த விஷயத்த செய்யல அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான். இப்போ இந்த பெண் வந்து முன் வந்து இந்த விஷயத்த புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த புகார் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த புகார் கொடுக்க வரக்கூடிய மாணவிகளினுடைய இல்லைன்னா பெண்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. நீங்க சொன்ன மாதிரி 2012 இருந்து இது நடந்திருக்கு. அதான் நான் சொல்றேன், 2012 இருந்து இந்த கதையை நான் கேட்டுட்டு நீங்க கேக்குறீங்க. அப்போ உங்களுடைய எனக்கு தெரியாது, கேட்டிருக்கலாம். அது எனக்கு தெரியல. நான் அந்த பகுதியில வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலேஜ்ல யார் வேணா வரலாம் போலான்றது இருக்கு. அவர் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருந்திருக்காரு. அவருக்கு நூக்கன் கார்னர் தெரிஞ்சிருக்கு காலேஜை பத்தி, அதனாலதான் வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ஹேபிச்சுவலா அஃபண்ட் பண்ணிருக்காருன்றது வருது. இவரை இன்னும் விசாரிக்க கண்டிப்பா நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரும் அப்படின்றதுதான் என்னுடைய. சார், இவரோட வேலை என்னவாக இருக்குன்னா இப்படி வர்றவங்கள்ட்ட மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிப்பது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஹராஸ் பண்றது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல், போன பிடிக்கிறது, பாலியல் வன்கொடுமை வரைக்கும் அவர் போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அடிக்க செஞ்சிருக்காரு, பசங்களை அடிச்சிருக்காரு, கட்டை வச்சு தாக்கியிருக்காரு. இவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருந்திருக்கு. எங்களுக்கு என்னன்னா ஒரு பேய் கதை மாதிரிதான். ஒருத்தன் இருக்கான், பார்த்து அந்த சைட்லாம் போகாதீங்க, நைட்டு போகாதீங்க, நீ இந்த டைம்ல இந்த ரூட் எடுத்து போயிரு, அப்படி போயிருன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சீரியஸா போய் அணுகணும், அதை வந்து நம்ம இஷ்யூவை ரைஸ் பண்ணி கொண்டு போகணுன்ற புரிதெல்லாம் இப்போ இல்ல. நம்ம அந்த சேஃப் அந்த இதுல நம்ம எப்படி எஸ்கேப் ஆயிக்கலாம்? இல்ல அவன் பார்த்தானா, அவனை துரத்திட்டு வந்தானா, எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்படிதான் இந்த கதை வந்து அங்க இருந்துட்டே இருக்கு. சரி, இப்போ இவ்வளவு பெரிய வளாகம்ன்ற போது பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அங்க இருந்தது நீங்க படிக்கிற காலம்? அதான் செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பாங்க, எல்லா கேட்லயும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, எல்லாருமே கரெக்டா அந்த இடத்துல இருப்பாங்க. நான் சொல்றது ரொம்ப பெரிய காலேஜ் இது. நான் அகைன் சொல்றது அதுதான். நீங்க ஒரு 2-3 பஸ் ஸ்டாப் கவர் பண்ணும். 3 பஸ் ஸ்டாப் நீங்க சேலாரை, அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் இங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இங்க ஆரம்பிச்சிடும், ராஜ்பவன்ல ஆரம்பிச்சிடும். ஒரு 3 பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய ஒரு இடம். நான் சொல்றது இந்த லெங்க் மட்டும் தான். ரெட்டாங்க கோட்டூர்புரம் வரைக்கும் போவோம். அங்க கொஞ்சம் நான் எதிரி குதிச்சா அண்ணா சென்டர் லைப்ரரிக்கு போயிடலாம் டைரக்டா. அவ்வளவு தூரம் காலேஜ் வந்து இருக்கும். சோ இதை ஒரு ஹாஸ்டலுக்கும் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு இருப்பாங்க, எல்லா கேட்லயும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ள ஒருத்தன் வந்து ஒரு புஷுக்குள்ள இருக்கான் அப்படின்னா, அதை அந்த புதருக்குள்ள இருக்கான், எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான், இந்த நோக்கத்தோட வரான் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் அகைன் அது வந்து அதை எப்படிலாம் அந்த ரூட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுன்றது அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். அவங்க தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க போய் இதை வெளியே சொல்லியிருக்காங்க, இது வெளியே வந்திருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவங்களுக்கு இது இந்த கதைன்றது புதுசு கிடையாது. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே இதை கடந்துதான் வந்திருக்காங்க. இந்த கதையை எல்லாரும் கேள்விப்பட்டும் இருப்பாங்க. அண்ட் இது இங்கேயும் ஆரம்பிக்கல, இதோடய முடியல. இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய அநீதி தொடர்ந்து நடைபெற்று வந்த அந்த நேரத்துல அந்த அநீதிக்கு எதிராக இன்னைக்கு ஒரு பெண் வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெண் பாதுகாக்கப்படணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைப்பதன் மூலமாக இனி இந்த மாதிரியான விஷயம் எந்த கல்லூரி வளாகத்திலையும் எந்த பல்கலைக்கழக வளாகத்திலையும் நடைபெறாமல் தடுக்க முடியும். தைரியமா வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இவரை பாதுகாப்பதன் மூலமா இத்தனை விஷயம் இன்னைக்கு நடக்க இருக்கு. பட் அந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஊடகங்களே, சில ஊடகங்கள் அது ஈடுபட்டது அப்படின்றது அது உண்மையிலேயே வருந்தத்தக்க, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் எல்லாருடைய கடமை, இந்த சமூகத்தினுடைய கடமையே வந்து இந்த பெண்ணை பாதுகாப்பது, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வது. அதன் மூலமாக இத்தனை விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இறுதியாக ஒன்று, இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது நாங்களாம் அந்த காலேஜில் படிக்கும்போது இதெல்லாம் தப்பு, இந்த மாரல் போலீசிங்லாம் பயந்து தான் எல்லாருமே ஒதுங்கி இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி சமூகம் முன்னாடி வந்திருக்கும், வளர்ந்துருக்கோம், பேசுறோம். இன்னைக்கு இப்படி பேசும்போது இப்படியான கல்பிரிட்ஸ் எல்லாம் சிக்கிறாங்க. ஸோ யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தால் உடனடியாக அதை அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதை என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.